மாவட்டம் கூமாப்பட்டி குறித்த ரீல்ஸ்கள் எதிரொலியால் அங்கு புலவக்கல் அணைக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ்குமார், இந்த தடை விதிக்கப்பட்டதற்கான காரணமாக அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? அபிநயா, கடந்த சில நாட்களாகவே சமூக வலைத்தளங்களை கூமாப்பட்டி என்ற கிராமம் தான் முழுமையாக ஆக்கிரமித்திருக்கிறது. அந்த வகையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கையில் மிகுந்த சூழல் மற்றும் அந்த நீர்நிலை பகுதிகளில் எடுக்கப்பட்ட வீடியோவை ரீல்ஸாக அதே பகுதியைச் சேர்ந்த தங்கப்பாண்டி என்ற இளைஞர் வெளியிட்டு அந்த ரீல்ஸ் தான் தற்போது சமூக வலைத்தளங்கள் முழுவதுமாகவே ஆக்கிரமித்திருக்கிறது. அவரது ரீல்ஸை கண்டு கடந்த 3 நாட்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இளைஞர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அந்த பிளவக்கல் அணை பகுதிக்கு வர துவங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பிளவக்கல் அணை பகுதியில் விலங்குகளின் நடமாட்டம் இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் உள்ளே அனுமதிப்பதற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அங்கு ஒரு அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு விலங்குகள் நடமாட்டம் இருப்பதன் காரணமாக உள்ளே யாருக்கும் அனுமதி இல்லை என்ற ஒரு அறிவிப்பு என்பது ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த ரீல்ஸை கண்டு அதிக அளவிலான நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் சுற்றுலா பயணிகளும் தொடர்ந்து குவிய துவங்கி இருக்கிறார்கள். இதன் காரணமாக அங்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் நிலவுவதன் காரணமாகவே தற்போது பொதுப்பணித்துறையினர் இந்த பிளவக்கல் அணை பகுதிக்கு யாரும் வர வேண்டாம் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். தடை விதித்து அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிளவக்கல் அணைக்கு 2 வழி இருக்கிறது. அதாவது பிரதான வழி ஒன்று இருக்கிறது. அந்த வழியில் வழக்கம் போல பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பின்புறமாக செல்லக்கூடிய வழி என்பது வழக்கமாக அந்த உள்ளூர்வாசிகள் சென்று வரக்கூடிய ஒரு பாதையாக இருக்கிறது. இந்த அதிக அளவில் பொதுமக்கள் வருகையை தொடர்ந்து பின்பக்க வழியாக சிலர் உள்ளே சென்று குளித்து வரக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அங்கு ஏற்கனவே பலரும் குளிக்க சென்ற போது உயிரிழந்த சம்பவமும் அதிக அளவில் நடந்திருக்கிறது. எனவே பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி அந்த பாதை என்பது பொதுப்பணித்துறையினர் தற்பொழுது அடைத்து அங்கு ஒரு சோதனை சாவடியை தற்பொழுது அமைத்திருக்கிறார்கள். தடையை மீறி உள்ளே யாரும் வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கடுமையாக விதித்திருக்கிறார்கள். எனவே பொதுமக்கள் யாரும் இந்த ரீல்ஸை கண்டு இந்த அதாவது பிளவக்கல் அணை பகுதிக்கோ அல்லது அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த கூமாப்பட்டி அடுத்திருக்கக்கூடிய இயற்கை எழில் மிகுந்த தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிக்கோ வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலை மிகவும் திட்டவட்டமாக பொதுப்பணித்துறையினர் விடுத்திருக்கிறார்கள். எனவே வெளியூர் வாசிகள் வெளியூர் சுற்றுலா பயணிகள் இந்த ரீல்ஸை கண்டு யாரும் இப்போதைக்கு வர வேண்டாம். குறிப்பாக அணையினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பூங்கா சீரமைப்பு பணிகள் என்பது விரைவில் துவங்க இருப்பதாக ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பூங்கா முழுமையாக சீரமைக்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அந்த பூங்காவை பார்ப்பதற்கான அனுமதி என்பது வழங்கப்படும். அத்தகைய சூழலில் வந்தால் போதும், அதற்கு முன்பாக யாரும் இங்கு வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலை தான் தற்பொழுது பொதுப்பணித்துறையினர் மிகவும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அபிநயா, ரீல்ஸ் மூலமாக பிரபலமடைந்த கூமாப்பட்டி பகுதிக்கு மக்கள் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். அதனால் சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது பொதுப்பணித்துறை. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.